ஒரு துறவியும் சீடர்களும் போயிருக்காங்க. அப்போ தயிர் மோர் விற்கிற ஒரு அம்மா வந்திருக்காங்க. ஆற்றை கடந்து போகணும், போக முடியாது, தயிர் பானையும் இருக்குது, என்ன செய்யலாம்னு கேட்ட உடனே இந்த துறவி ஒரு சத்தமும் போடாமல், அம்மா ஒன்றுமே இல்லை, உன்னுடைய வியாபாரம் நடந்தால் தான் குடும்பம் நடக்கும், என் தோளில் ஏறிக்கம்மா, நீ உன் தயிர் பானையை தம்பிகள்கிட்ட கொடு, அவன் கொண்டு வரட்டும், நீங்கள் ஏறிக்கும். அந்த அம்மாவும் துறவின்னு சொல்லி உடனே ஏறிக்கிடுச்சு. இந்த சீடர்களுக்கு திடுக்கிட்டாங்க, இப்படிப்பட்ட துறவியா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஆற்றை கடந்தார், அந்த அம்மாவை இறக்கி விட்டார், தயிர் கொடியை கொடுத்தாரு, போமான்னார். 5 மைல் கழித்து ஒருத்தன் கேட்டான், என்ன இருந்தாலும் நீங்கள் அந்த அம்மாவை தூக்கி இருக்கக்கூடாது அப்படின்னா. அப்போ தான் துறவி சொன்னார், நான் அவளை அங்கேயே இறக்கி விட்டேன், நீ தாண்டா தூக்கிட்டு வந்திருக்க. உன் மனசு எதை சுத்தமாக்கணும்னு தெரியாமல் நீ யோசிச்சுட்டே வந்திருக்க பத்தியா, அப்பயே கூட கேட்டுக்கலாம், கேட்காம என்னை வெறுப்போட பார்த்துக்கிட்டே வந்த பத்தியா, அப்படித்தான் நம்ம மனம் இருக்குன்னு சொல்றியா.